ஏழுக்குள்ள 4 வேதங்களை அத்தியனம் பண்ணி 7லேருந்து 8 ஒரு வருஷ காலம் அவங்க தாயாருக்கு சுஷ்ரூஷை பண்ணி 8வது வயசு சன்னியாசம் 9வது வயசில் கோவிந்த பகவத்பாதன் மகாபாரத உபதேசம் 12 வயசுக்குள்ள சர்வசாஸ்திரங்களையும் தெரிஞ்சு 16 வயசுக்குள்ள பாஷ்ய கிரந்தங்கள்லாம் ரச்சனை பண்ணி 16லேருந்து 32 16 வருஷங்களுக்குள்ள 3 முறை கால்நடையாக பாரத தேசம் முழுக்க பரிக்கிரமணம் பண்ணி 72 துர்குணங்களை கண்டனம் பண்ணி சண்முக ஸ்தாபனம் பண்ணி பல சிஷ்ய பீடங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி பல கிரந்தங்கள்லாம் நம்ம கலந்து கொடுத்து இவ்வளோ பண்ணியிருக்காள் 32 வயசுக்குள்ள 32 வயசுல பார்த்தீங்கன்னா பிரச்சாரம்னு பண்ணது ஒரு 16 வருஷம்தான். இத்தனை காரியத்தையும் என்னவா ஒரு நபர் இந்த குறுகிய காலத்துக்குள்ள செஞ்சுக்க முடியும். மாடர்ன் ஸ்காலர்ஸுக்கெல்லாம் அது ஒரு பெரிய புதுநாட்டமாக இருக்குது. வெவ்வேறு காலகட்டங்களில் சங்கரன்னு பேர் கொண்ட பல பெரியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சில பேர் அபிப்பிராயம். அந்த ஒரே ஒரு ஃப்ளா என்னன்னா அந்த லாஜிக்கில் இந்த லாஜிக்னு சொல்கிறது அந்த இன்டர்பிரிட்டேஷனில் ஒரே ஒரு ஃப்ளா என்னன்னாக்க நம்மால் இந்த காரியங்கள் தான் செய்ய முடியாது, அதனால ஆதிசங்கர் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு நம்ம லெவலில் வச்சு ஆதிசங்கர் இட போடுறது தான் அங்கே இருக்க ஒரு பெரிய தோஷம். ஆதிசங்கர் பகவத்பாதன் இத்தனை காரியத்தையும் என்னமா செஞ்சுக்க முடியும் அப்படின்னு யாருக்காக சந்தேகம் இருந்தார். அந்த சந்தேகத்தை அடியோடு நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காக 20வது நூற்றாண்டு நமக்கு காஞ்சி காமகுடி எடுத்து 68வது பெரியவாளாக அழைத்த மகா பெரியவா பகவத்பாதனுடைய அவதாரம் ரொம்ப பக்தர்களுக்கு கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் தான் கண்டிப்பாக ஏன்னா அதுக்கான காரியங்கள் பண்ணிருக்கார். அப்படி திரிகால ஞானியாக இருந்திருக்கார். அவளுடைய கருணையும் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்னு பகவத்பாதாவுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணிருக்கோம். கருணைக்கு இருப்பிடமாக இருந்தால் பகவத்பாதா நம்ம பெரியவாளும் அபார கருணா சிந்தும் ஞானம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமானம் தாழ்வார். இது புது பெரியவா தன் குருவாக இருக்கிறது மகாபெரிவாங்க கவனம் பண்ண ஸ்லோகம். புது பெரியவாங்கிறது டைரக்டாக எனக்கு உபதேச மட்டமாக கிடைச்சிருந்த ஸ்லோகம் 1982 மூலகரப்பட்டியிலிருந்து மூலகரப்பட்டியில் ஒரு கிராமம் திருநெல்வேலி பக்கம். திருநெல்வேலிக்கு பட்டண பிரவேசம் பண்ணாங்க. நான் 1982 சுமார் 5 வருஷம் ஆச்சு புது பெரியவாள் கிருஷ்ணாமணி. 77 கிருஷ்ணாபுரியில் நேஷனல் ஸ்கூல் கிரவுண்ட்ஸில் பெரியவா சந்தமூர்த்தி பூஜை பண்ணுறது போது ஒரு 5 நாளைக்கு அந்த உபன்யாசம் பண்ணிச்சு. காலத்தால் சுவாமி திரை போட்ட போது அடிக்கக்கூடிய உபன்யாசம், சாயங்காலம் மஞ்சள் ராஜகோபால சாஸ்திரியுடைய உபன்யாசம். அப்புறம் புது பெரியவாள் தரிசனம் பண்ண முடியல. மகா பெரியவாள் நிறைய தரிசனம் பண்ணேன். 82 தம்பதிகளாக இருந்தோம். பெரியவா தரிசனம் 77 பிரம்மச்சாரி, 82 தம்பதிகளாக இருந்தோம். மூலகரப்பட்டியிலேருந்து பட்டம் பிரவேசம் பண்ணி திருநெல்வேலி தான் பிரவேசம் பண்ணான். பெரியவா அனுபவம் ஆரம்பித்து போது 2 ஸ்லோகங்கள் வருவார். காமனா சொல்லுவார். வசுதேவ சுதேவ் கம்சசானூரமர்தம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு ஒரு ஸ்லோகம். அபார கருணா சிந்து ஞானம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமானந்தம் தன் குரு மேலே 2 ஸ்லோகம் சொல்லி தான் ஆரம்பித்தான். ஒரு 5000 ஜனங்கள் கூடியிருக்கா. நான் எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தேன். அதுக்கு பாஷம். அப்புறம் நீ ஏதாவது பேசலையான்னு கேட்டாங்க. 10 நிமிஷம் பேசினேன். மறுநாள் காட்டால் பாத பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவாள் போய் இந்த ஸ்லோகம் ஓடும். பெரியவா நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். மௌனமாக இருந்தான். உடனே சொல்லலை. 2 முறை பிரார்த்திச்சப்புறம் ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தா. அந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணி புது பெரியவா மேலே ஒரு ஸ்லோகம் பண்ணி அன்னைக்கு அதாவது 2 நாள் இங்கே தங்கியிருந்தது. முதல் நாள் பட்டம் பிரவேசம், அதுக்கு அடுத்த நாளும் பெரியவா அனுகிற பாஷை வந்து அனுகிராசம் முடிஞ்ச உடனே என் பேர் சொன்னான். அப்போ அபார கருணா சிந்து ஞானம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அதை அனுசரித்து ததந்தேவாசி வருகின்ற ஜீவோத்தாரண தத்பரம் ஸ்ரீ ஜெயேந்திர குரும் பூஜ்யம் பிரணமாமி முதான்வகம்னு ஒரு ஸ்லோகம் புது பெருமாத்தில் பண்ணி
அந்த உபன்யாசத்துடைய ஆரம்பத்தில் சொல்லி அப்புறம் ஏதோ 10 நிமிஷம் பேசிட்டு அந்த முதல் ஸ்லோகத்தோடு சேர்ந்து வந்ததான் ததந்தேவாசிவர்கிஞ்ச அப்படின்னு அது பொருந்தும். தனியாக சொல்கிறதா இருந்தால் மகாஸ்வாமி கிருபா பாத்திரம் ஜீவோத்தாரண தத்பரம் ஸ்ரீ ஜெயேந்திர குரு பூஜ்யம் கடமானு பிரதானம்னு சொல்கிறோம். இந்த அபார கருணா சிந்தும் இந்த ஒரு பதம் எவ்வளவு தன் குருவை அனுபவிச்சிருக்காங்கிறது இந்த ஒரு பதம் சொல்லி பெரியவாளை பற்றி பேசுறதுன்னு சொன்னால் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது. பெரியவாளுடைய ஒரு புராணமானது ராமாயண பாகவதாதி புராணங்களை போல மகேதிஹாசங்களை போல நமக்கு கலியில் கிடைச்ச ஒரு பெரிய புராணம். அத்தனை வீர அத்தனை அனுகூலங்கள் படுத்திருக்கா பெரியவா. இப்போ இந்த சமயத்தில் பெரியவாளுடைய கிருபை எந்தெந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி விடுறதோ அதை மாத்திரம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பெரியவாளுடைய கிருபை தாயாரை விட அதிகமான ஒரு கிருபை. தாயார் சரீரத்தை பற்றி கவலைப்படுவார், குழந்தை வயிறு வாடாமல் இருக்கிற கவலைப்படுவார். ஆனால் இந்த ஜீவன் கரையணமேனு கவலைப்பட்டு அதுக்கு அனுகிரகமுள்ள ஒரு பரம கருணாமூர்த்தியாக பெரியவா இருந்தார். லௌகிகமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் அவளுடைய கருணை இருக்கும். பாரமார்த்திகத்துக்கு மாத்திரம் இல்லை, லௌகியத்துக்கும் அவளுடைய கருணையானது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. 1982 மகாகாமந்த பெரியவா தங்கியிருக்கார் யாத்திரா காலத்தில். மகா வந்து 2 முறை தரிசனம் பண்ணி 78லேருந்து 84 பர்யந்தம் 6 வருஷ காலம் பெரியவா தமிழ்நாடு எல்லையிலேயே இல்லாமல் ஆந்திர தேசத்தையும் கர்நாடக தேசத்தையும் மகாராஷ்டிரத்தையும் தன்னுடைய பாதத்தாக திருப்பாதத்தாக பவித்திரமாக பண்ணி சஞ்சாரம் பண்ண காலத்தில் பல இடங்களில் பல முறை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. மாணவர்கள் 2 முறை தரிசனம் பண்ணேன். நான் தரிசனம் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவம் இல்லை இது. பல பேர் தரிசனம் பண்ணுவாங்க. தினம் 100கணக்கான பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஒரு வக்கீல் இப்போ இருக்கா. அவன் குடும்பம் முழுக்க பெரியவாட்டில் ரொம்ப பரம்பரையாக ரொம்ப பக்தி. அவன் தாயாருக்கு எல்லாமே பெரியவா. அந்த அம்மா எதுவாக இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு போஸ்ட் கார்டு எழுதி கொடுப்போம் பெரியவாட்ட. தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு திருவாரூரில் கமலம் மாமின்னு பேர். அம்மாவுக்கு கமலம் மாமின்னு பேர். ஒரு சமயம் எப்படின்னா ரொம்ப பஞ்சாயத்து சுவாமி அழைச்சிருந்தாங்க விட பெரியவா சுவாமி நம்ம நீ தான் சொல்லுவோம். சுவாமி நீங்கள்னு சொல்கிறது இல்லை. அது எந்த பாஷையில் இருந்தாலும் தூமாஜி மாவதியில் அவங்கத்தில் பாடும்போது கூட தூன்னு தான் சொல்கிறது, துமின்னு சொல்கிறது இல்லை. பகவானை ஏகவச்சனம் தான் சொல்கிறது. அந்த மாதிரி பெரியவாழ்க்கையும் நீ தான் எழுதுவா கார்டில். இந்த மாதிரி மாமி என்னை எப்போ அழைச்சிக்க போகிற அப்படின்னு ஒரு கார்டு போட்டான் பெரியவாளுக்கு. பெரியவாளுக்கு அந்த கார்டை யாரோ கொண்டு காட்டணும் போகிறோம் மனத்தில் இருக்குவா. பார்த்தா அந்த க்ஷணத்தில் அந்த மாமி உருவி பரமேஸ்வரில் போய் சேர்ந்தோம். காடை பார்த்த சமயத்தில் அது அப்போ தெரியல. 3 பிள்ளைகள், இந்த 3 பிள்ளைகள்ல 3வது பிள்ளை தான் இந்த வக்கீல் சொல்லிட்டு இருக்கேன். அவர் 13 நாள் காரியம் அம்மாவுடைய காரியங்கள் தான் முடிஞ்சப்புறம் 3 பிள்ளைகளுமா சேர்ந்து பெரியவாட்டேன் வந்தா தரிசனத்துக்கு வந்தா. உங்கள் அம்மா ஏதோ கார்டு போட்டுருந்தா உங்களுக்கு அப்படின்னு பெரியவா கேட்டா. ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பா. நானும் கார்டு பார்த்தேன். ஒரு 5 நாள் இருக்குமோ, 5 நாள் முன்னாடி இருக்குமோ அப்படின்னா. என்னைக்கு கார்டை பெரியவா பார்த்து போல என்னை எப்போ அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டுட்டு அந்த மாமி ஒரு கார்டு போட்டுருக்கா. அழைச்சி விட்டா பெரியவா. கடாட்சம் பண்ண மாத்திரத்தை ஞானமும் சாந்தம் உண்மையிலும் இது அந்த பரம்பரை அது மாதிரிங்கிறது தான் சொன்னேன். எதுவாக இருந்தாலும் பெரியவா தான். அந்த மாமியோடைய அப்பா இந்த வக்கீலுடைய தாத்தா மாதாமார் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். அப்போ ஒரு விரலை காதில் ஒரு விரலை ஆம்பிடேட் பண்ணணும்னு கேட்டாங்க. டயபிட்டிஸ் ஜாஸ்தியாக போய் ஆம்பிடேட் பண்ணணும். பெரியவாளை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். எதுவாக இருந்தாலும் பெரியவா தான். அந்த அம்மா வந்து அப்பா இந்த மாதிரி அப்பாவுக்கு ஆம்பிடேட் பண்ணணும்னு சொல்கிறா அப்படின்னு வந்து பெரியவாட்டை வந்து விஞ்ஞாபனம் பண்ணான். அதான் வேண்டாம் அப்படின்னு பெரியவா
ஆனால் வேண்டாம், அவ்வளோதான். பெரியவா சொல்லு. அப்புறம் டாக்டராகுது, வைத்தியராகுது, எல்லாத்துக்கும் மேலே பெரியவா சொல்லி தான் வேண்டாம். ஆம்பிடேட் பண்ணாமலேயே குணமாயிடுச்சு ஓரளவுக்கு அவருக்கு. அப்புறம் 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். அந்த கவலம் வாங்குவது தகப்பனார் சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். பெரியவாளுக்கு தான் அப்படி சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கினப்புறம் ஒரு நாளைக்கு தர்சனத்துக்கு வந்துருக்கார். பெரியவா சொல்லிட்டாங்க, அப்பா சன்னியாசம் வாங்கி சொல்லுங்க தர அப்படின்னு கேட்டுட்டார். சன்னியாசிகளுக்கு ஆலயத்தில் குறைச்ச கொடுக்கப்படாது. ஒரு விரல் குறைஞ்சி போயிட்டு சன்னியாசிக்கு அருகதை இல்லாமல் போயிடும். அதனால தான் ஆம்பிடேஷன் வாழலாம்னு சொன்னேன். நான் பெரியவா பல வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன். இவர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சன்னியாசம் வாங்கிக்க போகிறார். தீர்க்க திருஷ்டியை வாழறது அந்த மாதிரி இந்த பரம்பரை முழுக்க அப்படி. வக்கீல் என்ன பண்ணார், அவருக்கு 2 பிள்ளை, ஒரு பொண்ணு, கடைசியில் பொண்ணு. இப்போ அந்த பொண்ணுக்கு 2 பிள்ளைகள்லாம் பொழுது அவர் சௌரியமாக இருந்துருக்கா. அப்போ 1.5 வயசோ 2 வயசு குழந்தை, 82ல் 1.5 வயசோ 2 வயசு குழந்தை அந்த பொண்ணு. குடும்பத்தோட 3 குழந்தைகளோட பத்னியோட பெரியவா தரிசனத்துக்காக இருக்கார். பெரியவா தரிசனம் ஆச்சு, உத்தரவாயிடுது. மாதம் ட்ரெயின் வந்து வரலாம். குல்பர்கா ஸ்டேஷன்லேருந்து தான் ட்ரெயின் பிடிச்சி வந்தாகணும். குல்பர்காலேருந்து உள்ளே போகணும் மாதம். உத்தரவு பண்ணிவிட்டா குல்பர்கா ஸ்டேஷன் வந்துவிட்டேன். ட்ரெயினுக்காக காத்துருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களோ. 1000 பேர் ஒரே வஜான ஒரே சத்தமாக இருக்குது. ஸ்ரீகண்டிலிருந்து மகாபெரிவாளுக்கு பிக்ஷா கைங்கரியம் பண்ணுறார். கடைசியில் பிக்ஷா கைங்கரியம் பண்ணுறவர் ஸ்ரீகண்டம். அப்புறம் பெரியவாளோட கூட கைங்கரியம் உள்ளவா பல பேர் சன்னியாசம் வாங்கி சித்தி அடைஞ்சிட்டான். சில பேர் சித்தி அடையாமல் இப்பவும் இருந்துருக்கா. மேட்டூர் சுவாமிகள், கோல்காப் சுவாமிகள், அதே மாதிரி பானாப்பட்ட கண்ணன் அவள் சன்னியாசம் வாங்கிட்டார். காசி கண்ணன் சொல்லுவா, ஸ்ரீகண்டன், ட்ரிபிளிகன் பெரியவா, எல்லாரும் பெரியவாள் ரொம்ப க்ளோஸாக இருந்தவா. எல்லாரும் கிடைச்சது சன்னியாசம் வாங்கி முடியா அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இவர் ஸ்ரீகண்டன் கைங்கரியம் பண்ணிருக்காரோ, பிக்ஷா கைங்கரியம் பண்ணிருக்காரோ, அங்கேருந்து அங்கே ஓடி வர. அந்த காலத்தில் செல்லலாம் கிடையாது. 1982 செல்லலாம் கிடையாது. இந்த 1000 பேர் நடுவில் கூட்டத்துலேருந்து வக்கீல் எங்கே பிடிக்கிறது, எப்படியோ பிடிச்சுட்டார். வக்கீல் கட்டின்னு சட்டம் போட்டுட்டு கத்தின்னு வந்து எப்படியோ பிடிச்சுட்டார். ஒரு பாக்கெட் கொண்டு கொடுத்தேன். நீங்கள் கிளம்பி போன உடனே எனக்கு பெரியவா கூப்பிட்டா, அவன் குழந்தை குட்டியோடு வந்திருக்கான், மெட்ராஸ் போனோம், சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, கொஞ்சம் உப்புமா கடலி கட்டி பேக் பண்ணி அவருக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். புதுக்கோட்டை ஸ்டேஷனில் கொடுத்துருவோம். ஸ்ரீகண்டனுக்கு உத்தரவு. இவர் நிலத்துக்கு உப்புமா உடனே அரிசி உப்புமா பண்ணி அதை இடையில கட்டி இவர் கொடுத்துருக்க. அவர் சொல்லி அழுவார். எங்கள் அம்மா இருந்தால் கூட இப்படி கவலைப்பட மாட்டா. குழந்தை இருந்தானே ஏதோ பிஸ்கட் வாங்கி கொடுக்குறா, பழக்கம் வாங்கி கொடுக்குறா, ஏதோ சாப்பிட்றான்னு விட்டுடுவா. மெனக்கிட்டு நான் மெட்ராஸ் போகிற மட்டும் குழந்தைகள்லாம் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு உப்புமா கடலை கொடுத்து சொல்லி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கூட்டத்தில் டெலிவர் பண்ணி அந்த கருணைக்கு ஆசனை. அபார கருணா சிந்து. அந்த கருணை அதுக்கு லிமிட்டே கிடையாது. பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறபோது ஒரு பையன் 16 வயசு சொல்லுவோம். குஜராத்தி பிராமின் ஃபேமிலி, ஜோஷி, பாலகிருஷ்ண ஜோஷி. அங்கே வந்தான். 2 நாளாக அங்கேயே தங்கியிருந்தான். நகரில் அங்கே சாதாரணமாக வந்தால் தரிசனம் ஆச்சுனாக்க அவன் மட்டும் உத்தரவு வாங்கிக்குவா, கிளம்பிடுவார். இவங்க உத்தரவு வாங்கிக்கிறது தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறான். 3ஆவது நாள் கேட்டு பேசுவா, என்ன வேணும் உனக்கு, நீ யாரே என்னன்னு கேட்டா, பேர் தான் சொன்னான். என்ன வேணும்னா, நான் இங்கேயே பெரியவன் இருக்கேன், கைங்கரி வந்துருக்கணும்னு ஆசைப்படுறேன். பேசாமல் இருந்தான். அப்புறம் ஒரு நாள் 2 நாள் எடுத்து ஒரு 7-8 பசங்கள் தான் இருக்கா கைங்கரி பண்ணுறவன். அவனோட சேர்ந்து நீ எது பெரியவா ரூம் இருந்தால் அது வெளியில் கைங்கரி பண்ணுறவா வெளியில் படுத்துருப்பான். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஒரு நாளைக்கு இந்த பாலகிருஷ்ண ஜோஷியை கூப்பிட்டேன். நீ இந்த சமையல் உள்ள விறகுக்கு கொடுக்கும், அந்த விறகுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும், அங்கே படுத்துக்குவா. இன்னைக்கு இன்னும் புரியல. தெளிவாக சொல்லிவிட்டா நான் போய் படுத்துருந்தேன். மறுநாளும் நீ அங்கேயே போய் படுத்துக்கோன்ற ராத்திரி படுத்துக்கு முன்னாடி பாக்கி இருக்கிறவரெல்லாம் இங்கேயே படுத்துட்டுருக்கா. பெரியவா ரொம்ப முடியல. இவரை மாத்திரம் அந்த சமையல் உள்ள அந்த பெஞ்சில் போய் படுத்து போட்டுட்டார். இவர் என்ன பண்ணிவிட்டார், கொஞ்சம் தப்பாக நினச்சிவிட்டார். சின்ன பையனோ 16 வயசு, உதம் தெரியல. பெரியவா ஏதோ பட்சபாதம் பார்க்குறா போட்டு. நான் எல்லாரும் வேணாம் தமிழ் பிராமணாக இருக்கா, நான் குஜராத்தி பிராமணாக போயிட்டேன். அதனால் கொஞ்சம் ஏதோ
தள்ளி வைக்கிறவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ண 2 நாள் 3 நாள் பிள்ளைங்க சமையல் படுத்துக்க சொன்னால் அப்புறம் ஒரு நாள் சாப்பிடவே இல்லை. இந்த பையன் சாப்பிடவே இல்லை. எல்லாருக்கும் சாப்பாடு சர்வ பிரசாதம் நிறைய இருக்குது, சாப்பிடல. தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு இங்கே ஒரு உரமாக உட்காந்து இது கொள்ள வெளியே பார்க்காதுக்கு போச்சு. இப்போ சாப்பிடவே இல்லைன்னு கூப்பிட்டு அனுப்பிச்சேன். என்ன இன்னைக்கு ஒன்று சாப்பிட போட்டுருக்க காத்தாலும் ஒன்று சாப்பிட சாயங்காலமாக நூற்றாது அப்படின்னா அழுதுகிட்டே இருந்தான். பெரியவாட்டில் போய் இந்த பட்சபாதம் பார்க்க வேண்டிய சொல்ல முடியுமா? இது என்ன எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல அவனுக்கு. என்ன வருத்தப்படுற என்ன விஷயம் சொல்லு. இல்லை நான் அவங்க சொல்லணும் அது தப்பாக போயிடுமோ எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம். நான் இந்த குஜராத்தின் பிராமணம் இருக்கணும் தானே என்ன தள்ளி வைக்கிற மாதிரி அங்கே போய் சமையல் பற்றி சொன்னேன் எப்படி பாருங்க அப்படின்னு உனக்கு யார் சொன்னான்? இது நான் நினச்சிருந்தேன். இல்லை பாக்கியப்பா இருந்தாலும் வெளியில் தெளிவாக கூப்பிடுறவங்களுக்கு வெளியே ரெஸ்பான்ஸுக்கு படுத்துருக்கா. என்ன மாத்திரம் போய் 3 நாளாக அங்கே படுத்து சொல்லவே அது மாதிரி இல்லையப்பா. இதை ஏன் என்னை படுத்து சொன்னேன் எதுக்கு நான் மட்டும் சொன்னேன். இந்த நான் படுத்துட்டு கொசு ஜாஸ்தி. நான் பொறுத்துன்னு பேசாமல் நான் சன்னியாசி. கொசு கடித்தாலும் தேவைப்பட்டாலும் பேசாமல் நான் பொறுத்துன்னு இருக்கணும். நீ சின்ன குழந்தை கொஞ்சம் ஷேப்பாக இருப்பேன். பாலகிருஷ்ண ஜோஷி கூட ஷேப்பாக இருப்பேன். ஷேப்பாக இருக்கக்கூடிய உடம்புல கொசு கடிக்குதுன்னா திட்டு திட்டா அந்த கடித்த தழும்புல அவன்கிட்ட தெரியும். தெரிய வேண்டான்னு இருக்காங்க. அடுப்பு இருக்கக்கூடிய இடத்துல அந்த உஷ்ணத்துக்கு கொசு வராதுங்க. அதனால தான் அந்த அடுப்பு இருக்கக்கூடாது பக்கத்தில் பெஞ்சல் கொண்டு போகணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். கதறிட்டு போய் காலில் விழுந்த. நீங்கள் என்ன பண்ணேன்னா அப்பா வயது வியாபாரியாக இருக்க திரும்பி போய் ஆற்ற போய் அப்பாவுக்கு அப்புறம் நீ அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணி நேர்மையாக நியாயமாக பண்ணு அந்த பேர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன். கடைசி பரியந்தம் பெரியவாள் ரொம்ப அத்தியந்த பக்தியோடு இருக்கு. இந்த கருணை பாருங்க எங்கேயாவது போய் ஒருத்தருக்கு கொசு கடிக்க போகிறதேன்னு நினைச்சிருந்து இது வெளியே சொல்லலை. நான் வந்தால் உடனே மார்ந்துட்டு இருப்போம். பெரியவா சொல்லாமல் செஞ்சுருக்கா. இது மாதிரி நிறைய இந்த கருணைக்கு கணக்கே கிடையாது, எதையே கிடையாது. இந்த 78லேருந்து 84 வரையும் பெரியவா கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்காங்க அந்த 6 வருஷத்தில். பெரியவா கிளம்புற போது யாத்திரை கிளம்புற போது அந்த திவ்யசேகரத்துக்கு 84 வயசு, திரும்பும்போது 90 வயசு. அந்த யாத்திரை போகும்போது பீட்டாதிபத்தியத்தையும் தியாகம் பண்ணுவான். பீட்டாதிபத்தியத்தை புது பெருமாளுக்கு கொடுத்தப்புறம் தனி சன்னியாசியாக இருக்கணும், வெறும் சன்னியாசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூட ஒரு 4-5 பேர் ஒரு நாளைக்கு சித்திரை 1ஆம் தேதிக்கு டக்குன்னு கிளம்பினான். அதாவது 3 மணிக்கோ அது கிளம்பினான். வரவாளுக்கு ஒரே ஒரு உத்தரவு தான், கையில் ஒன்றும் கொண்டிருக்காது, பணத்தை கொண்டு வேண்டாம்.